முக்கியமானது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடந்தது. ஜனவரி 7, 8 2 நாள்ல நடந்தது. அதுல 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. 631 MOUs குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல. அதுல மொத்தம் மதிப்பு அதுல பாத்தீங்கன்னா 6,64,180 கோடி. அதுல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கையெழுத்து போட்டவை. மொத்தம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேச எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 26,90,657 பேருக்கு வேலை கிடைக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. முதல் கட்ட முதலீடு செய்த 3 நிறுவனங்கள் அதிகமா முதலீடு கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், அப்புறம் L&T இன்னோவேஷன் சென்டர், காவேரி மருத்துவமனை. தொடக்கப்பட்ட பணிகள் செய்து வரும் நிறுவனங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செயின்ட் கோபன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா, டில்கார் ரயில் வீல்ஸ், டாடா கெமிக்கல், டாடா எலக்ட்ரானிக், லாங் என் ஷூஸ். இதுல உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக 531 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுவரை எந்த முதலீடும் செய்யல. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இவ்வளோ ஃபேன்ஃபேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ விளம்பரம் படுத்தி 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதுல 600 பேர் எந்த முதலீடும் இன்ன வரைக்கும் செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். இதுல அதுக்கப்புறம் 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு பிறகு மார்ச் 31ஆம் தேதி 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. அது மதிப்பு 13,000 கோடி. டாடா மோட்டார்ஸ் மகிழ் 9,000 கோடி. ராணிப்பேட்டையில் பணப்பாக்கத்தில் ஆலை அமைக்கும் பணிகள் தொடக்கம். இதுல 2024-25 2024-25 ஆண்டில் 39,549 கோடி மதிப்புக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இவற்றை ஒன்று கூட இன்றைக்கு வரைக்கும் செயல்பாட்டு வரல. இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு பிறகு நடந்தது. அப்புறம் 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 166 MOUs புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் மதிப்பு 1,18,000 கோடி. அதுல கேஸ் சர்க்கியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 4,995 கோடி அவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அதுல 300 கோடி 4,995 கோடியில வெறும் 300 கோடி மட்டும் போச்சம்பள்ளியில மின்னணு உதிரியாக ஆலைகள் திறந்திருக்கின்றார்கள். 300 கோடி. அதுக்கப்புறம் ஆஸ்பர் ஃபுட்வேர் நிறுவனம் காட்பாடியில். மீதமுள்ள 164 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 166ல 164 ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 2 தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம்.